My school is the best school in the city. My school feels like a happy second home every day. My school builds my confidence to achieve big goals and crack NEET IIT. My school helps me discover my talent beyond books. My school teaches me to be disciplined, brave, and never give up. My school builds skills today so I can lead tomorrow. My school is growing faster than ever. Our new location, Ainavaram, Tambaram, Bengaluru, Tirupati, Velamal Nexus. శ్రీనివాస మంగాపురం శ్రీ కళ్యాణ వెంకటేశ్వర స్వామివారి బ్రహ్మోత్సవాల్లో 3వ రోజైన రాత్రి అనంత తేజమూర్తి అయిన శ్రీదేవి భూదేవి సమేత శ్రీనివాసుడు కాళీయ మర్ధరుడి అలంకారంలో ముత్యపు పందిరి వాహనంపై భక్తులకు అభయమిచ్చారు. రాత్రి 7 గంటలకు స్వామివారు 4 మాడవీధుల్లో విహరించి భక్తులకు దర్శన భాగ్యం కల్పించారు. వాహనం ముందు గజరాజులు నడుస్తుండగా భక్తజన బృందాలు చెక్క భజనలు కోలాటాలతో స్వామివారిని కీర్తిస్తుండగా మంగళ వాయిద్యాల నడుమ స్వామివారి వాహన సేవ కోలాహలంగా జరిగింది. భక్తులు అడుగడుగున కర్పూర హారతులు సమర్పించి స్వామివారిని దర్శించుకున్నారు. నిత్య అలంకార ప్రియుడైన శ్రీవారు ఒక్కొక్క రోజు ఒక్కొక్క వస్త్రాభరణ అలంకారంలో దేదీప్యమానంగా వెలిగిపోతూ ఉంటాడు. ప్రత్యేకంగా మనసుకు ఆహ్లాదాన్ని కలిగించే ముత్యపు పందిరిపై భక్తులను చల్లగా ఆశీర్వదిస్తాడు. జ్యోతిష్య శాస్త్రం చంద్రుని ప్రతీకగా ముత్యాలను ప్రశంసిస్తోంది. సముద్రం మనకు ప్రసాదించిన మేలి వస్తువులలో ముత్యం ఒకటి. చల్లని ముత్యాల కింద నిలిచిన శ్రీనివాసుని దర్శనం తాపత్రయాలను పోగొట్టి భక్తుల జీవితాలకు చల్లదనాన్ని సమకూరుస్తుందనలో సందేహం లేదు. ஸ்ரீ வெங்கடேஸ்வர முத்துப்பந்தல் வாகனத்தில் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சகிதனாக காளிங்கநர்த்தனத்தின் அந்த அலங்காரத்தோடு சாற்றுப்படியோடு எம்பெருமான் மாப்பிள்ளை கண்ணபிரான் அவன் எழுந்தருளிருக்கும் இந்த மணமேடையில் இத்தனை அழகாக அலங்கரித்திருந்ததாம். எம்பெருமானின் கபடமற்ற உள்ளம் போல வெண்ணிறத்து அடர்ந்த முத்துப்பந்தலின் கீழே ஆண்டாள் இப்படிப்பட்டவன் கரு நிறத்தவன் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் முத்துப்பந்தல் கீழே பச்சை கொடியாளாக, அதாவது ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் என்று சுவாமி தேசிகன் சாதித்தது போல அந்த கல்பவல்லி இவள் பச்சை நிறத்தவள். ஆக எம்பெருமான் என் வண்ணத்தை ஒத்திருக்கும் கோவிந்தனை குறிப்பிட்டு சொன்ன காரணம் மணி முத்து எல்லாம் அளவில் சிறியது, ஆனாலும் ஜாதியில் அதனுடைய பெருமை உயர்ந்தது. நாம் மடியில் முடிந்து கொள்ளலாம் போல சிறிய மணி போன்றவன், அதாகில் அவனையே வேண்டி நிற்கும் அடியார்களுக்கு எளிமையானவன், அவனோடு கைப்பிடியவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய சக்தி பராக்கிரமம் சௌசீல்யம் அனைத்து கல்யாண குணங்களோ பராக்கிரமானது, அளவிட முடியாதது, பெரியது. ஆனால் பக்தர்களுக்கு அவன் சிறியவனாக விடுவான். ஆக இறைவன் இடையர்கள் பொருட்டு காளியன் மடிவிலே வந்து நின்று நடம் புரிந்து காளியன் இருந்த பொய்கையில் ముత్యాల పందిరిలో ముంగిట నిలిచితివి సొంపైన సొగసుల కొలువు నీదయ్యా. అనుబంధ జలధిలో అనుబంధ కరణిలో తీరము కనరాని పురుషోత్త ప్రాయము తరిగెరా బేసారిపోతిరా. ప్రాయము తరిగెరా. கடம்ப மரமும் காளியன் மடுவிலே இருந்து உலர்ந்து போன கடம்ப மரமும் பூத்து குலுங்கியதாம் இவன் திருவடிப்பட்ட மாத்திரத்திலேயே. அப்படிப்பட்ட திருவடியோடு முத்துப்பந்தலில் குலுங்கி நாம் காணும்படியாக எளிமையாக அர்ச்சை கோலத்திலே எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் இந்த கோவிந்த குட்டன். ஸ்ரீதேவி பூதேவி தாயாளியனின் தலை நீரிலே அழுந்தி புகுந்து குளிக்கும்படியாக பாய்ந்தான் ஆயர் கொழுந்து. கண்ணனின் திருவடிகள் பலமுறையாக ஏறி துகைக்கும்படியான பேற்றை பெற்றவன் காளியன். அவன் துஷ்டனாக இருந்தாலும் எம்பெருமான் திருவடி பட வேண்டும் என்று இருக்கிறது. ஆகவே அதை கொண்டாடுகிறாள் இந்த ஆண்டாள். தான் காளியனாக பிறக்கவில்லையே என்று பாரிப்பு அவளுக்கு.
இந்த பாசுரத்தாலே அவருடைய எண்ண அலைகள் ஆச்சாரியர்களை தெரிந்து அதை வியாக்கியானமிட்டு அருளியுள்ளார்கள் இவ்வாறு. இந்த தான் காளியனாக பெற்றும் எம்பெருமான் பாதுகைகளில் எம்பெருமான் திருவடி அணிந்து கொள்ளும் அந்த பாதுகைகளில் படிந்துள்ளன. ஆகவே ஒவ்வொரு பத்ததியாக சாதித்தருளியுள்ளார். அவற்றில் முத்தா பத்ததி என்னும் ஒன்று. మూవీడు తిద్దరాని మహిమల దేవకీ సూతుడు శంఖ చక్రాల సందుల వైడూర్యము గతి అయి మమ్ము వీడు తిద్దరాని మహిమల దేవకీ సూతుడు కాళింగుని తలలపై కప్పిన కాళింగుని తలలపై కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము పాలజల నిధిలోన పాయని దివ్యరత్నము పాలజల నిధిలోన పాయని దివ్యరత్నము வாழுனி வெல்ல தீரி. நர்த்தனம் அனைத்து விஷங்களையும் விளக்கி நமக்கு விளக்குவான். எந்தெந்த விஷங்கள் நாம் சேரக்கூடாது என்று விளக்கியும் சொல்லுவான். அதை நமக்கு வேண்டினால் அவற்றை விளக்கவும் செய்வான் இந்த எம்பெருமான். ஆக இப்படியாக அவன் எழுந்தள்ளி கொண்டிருக்கிறான். முத்தொழியால் ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்தள்ளி இருக்கும் ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரமே ஸ்வேத தீபத்திற்கு ஒப்பாக ஆனதம் எனும் அந்த கருத்து அடங்கிய மற்றொரு ஸ்லோகம். ரங்கேச சரணரக்ஷா சா மே விததாது சாஸ்து. தீவு போலதானே இருக்கிறது ரங்கக்ஷேத்திரம். ஆகவே அந்த காவிரியையே இவன் ஸ்வேத தீபமாக சுவாமி சாதித்தருளியுள்ளார். ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகைகளில் பதிந்திருக்கும் முத்துக்களின் ஒளியினால் ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரமே வெண்மையாக ஆனதாம். காவிரி நடு உட்பாட்டு இருக்கும் ஸ்ரீரங்கம் ஸ்வேத தீபகமாகவே ஆனதாம். மேன்மையான வெண்மை நிறத்தை முத்தொழியால் ஸ்ரீரங்கம் இவற்றை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து வியாக்கியானமளித்த ஆச்சாரியர்களின் வியாக்கியானங்களும் இதைத்தானே சொல்லுகின்றது. வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டு ஒலி என்கிறார் சுவாமி பெரியாழ்வார். பெரியாழ்வார் சாதித்தருளியவாறே